சர்வசக்திக்கு என் வணக்கம். எல்லா அவன் துணை காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான ஜோதிடர். இந்த எண்களிடம் தமிழ் எண் ஜோதிடம், இதற்கு பெயர் நவக்கிரக தமிழ் எண் ஜோதிடம் என்று வைத்துள்ளேன். ஆனால் என்னுடைய வீடியோக்கள் காரக ஜோதிடம் அரியலூர் அப்படின்னு போட்டிருப்பேன். ஆனால் காரக ஜோதிடம் அரியலூர் என்ற மூலமாக இந்த நவக்கிரக தமிழ் ஜோதிடத்தை ஆய்வு செய்து இதை நான் சொல்லி வருகின்றேன். ஏன் சொல்லி வருகின்றேன்? இது என்னால் உருவாக்கப்பட்டது. அதனால் இது இந்த வீடியோ இந்த என்னுடைய சேனல் மூலமாக நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். எல்லாமே வார்த்தை அடிப்படையில் 12 ஸ்தானத்துக்கும் நவக்கிரக 9க்கும் 20 நட்சத்திரத்துக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடிய வார்த்தை அத்தனையுமே ஜோதிட பிரகாரம் நடந்து கொண்டு இருப்பதால் இதை வார்த்தை அடிப்படையில் சொல்லுகின்றேன். அதாவது சொலவு என்ற ஒரு வார்த்தை அதாவது 20-30 வருஷத்துக்கு முடிஞ்சு. ஆனால் சொலவு என்ற ஒரு வார்த்தை முறம், அது சொலவுனா முறம் தான். அந்த வரகு செழிப்பதற்கு சொலவுன்னு சொல்லுவாங்க. சொலவு என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எழுத 5 4 7 இலா கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ சொலவோட விதியும் 7. சொலவுக்கு சொலவுனா முறம் தான். அதாவது திணை வரகு இதெல்லாம் நேம்புவாங்கன்னு சொல்லுவாங்க. அது நான் நேம்புவாங்கன்னு என்னுடைய காதில் பட்டுச்சு. அதனால் நான் பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் நேம்புன்னு சொலவுன்னு சொல்லுவாங்க. அது நேம்புறதுக்குன்னு பேர். ஆனால் சொலவு என்ற வார்த்தைக்கு விதியின் 7. அப்போ சொலவுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 5 4 7 எல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ சொலவோட விதியின் 7. அடுத்த முரத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிக்கை தான் 3 8 7 எல்லாம் கூட்டாக 19 18. அதனுடைய விதி என்பது 9. அப்போ முரத்தோட விதியில் 9. முரம் என்பது அதான் முறம் தான். அது நேம்பர முறம் தான். அரிசி பருப்பு சோளம் எல்லாத்தையும் நேம்பருக்கு பேர் முரம்னு பேர். முரத்துக்கு விதியின் 9. அடுத்து சுலகுன்னு சொல்லுவாங்க. சொலவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதான் சுலகு என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 5 7 3 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. சுலகுக்கு விதியின் 6. அந்த சொலவு என்ற வார்த்தை தான் சுலகுன்னு சொல்லுவாங்க. அதனால் சுலகுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் தான் 5 7 3 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. சுலகுக்கு விதியின் 6. அடுத்தது புடைத்தலுக்கு 5 எழுத்து. 5 எழுத்துக்குரிய விதியின் 5. அதற்குரிய எண்ணிடம் 2 9 4 7 1 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. அப்போது புடைத்தல் எல்லா பொருளையும் புடைக்கக்கூடியது முறம் தான். அதுக்கு தான் முரத்துக்கு விதியின் 5. இப்போ முறை என்பதெல்லாம் முன்னால் ஏற்கனவேலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலாம் மூங்கி வச்சால முறம் சொலவெல்லாம் செய்வாங்க. இப்போ தான் அப்படி இல்லை. இப்போ எல்லாம் நவீன முறையில் புடைக்கிறது சொலவு முறம் எல்லாமே நவீனத்தில் செய்யப்பட்டு வருகிறது. அதுக்கு அந்த முறை வேலைக்கு ஆகாது. உண்மையிலே மூங்கி வச்சால முறம் சொலவெல்லாம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதனால் போட்டு புடைச்சாதான் எல்லாமே நல்லாயிருக்கும். அதான் புடைத்தலுக்கு 5 விதியின் 5. அப்போ புடைத்தலுக்கு விதியின் 5. அதற்குரிய எண்ணிடம் 2 9 4 7 1 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. புடைத்தலுக்கு விதியின் 5. அடுத்து அந்த கவனத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1 5 9 7 இதெல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ கவனத்தோடைய விதியின் 4. கவனம் என்று 4ஆம் எழுத்து பலன் கவனமாக இருக்கும். யாருக்குமே சரி கவனமாக இருக்கக்கூடிய எண்களிடம் விதியின் 4 தான். அந்த 4ஆம் இடம் ரொம்ப கவனமாக பார்த்து கவனமாக செய்யும். எல்லா மனிதர்களுக்கும் அதுதான். அடுத்தது கருவிக்கிட்டே இருக்காங்களா, அதுக்கு பேர் தான் கருவும் என்ற வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 1 5 7 7 எல்லாம் கூட்ட 20. அதோடைய விதி என்பது 2. கருவும் என்ற வார்த்தைக்கு விதியின் 2. அடுத்த உரலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிக்கை தான் 3 3 1 எல்லாம் கூட்டாக 7. அப்போ உரல் 7ஆம் எழுத்து பலன் 7ஆம் முறையாக வருகின்றது உரல். அடுத்தது கள்ளம் கபடம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதான் கள்ளத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 1 4 7 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ
கள்ளத்துடைய விதியின் 1. அடுத்து வந்து கபடம். கபடத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 1 9 5 7 எல்லாம் கூட்ட 22. அதோடைய விதி என்பது 4. கபடம். கபடத்துடைய விதியின் 4, கள்ளத்துடைய விதியின் 1. அப்போ வந்து ரெண்டையும் சேர்த்தா கள்ளம் கபடம் என்ற வார்த்தை எல்லாத்தையும் கூட்டா அதோடைய விதியின் 5ஆக வரும். அது இப்போ வந்து கள்ளம் விதியின் 1, கபடத்துடைய விதியின் 4. 4வது விதி என்கிறது கபடமாக நிலைக்கு தோன்றும். அப்போ கபடத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 1 9 5 7 எல்லாம் கூட்டா 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ கபடம். கபடத்துக்கு வந்து விதியின் 4. அடுத்தது தான் மாந்திரீகம். மாந்திரீகம். மாந்திரீகத்துக்கு வந்து 6 எழுத்து. அதற்குரிய விதியின் 4. அப்போ மாந்திரீகத்துக்கு வந்து எண்கணிதம் 8 5 8 2 1 7 எல்லாம் கூட்டா 31. அதோடைய விதி என்பது 4. அப்போது மாந்திரீகம் என்ற வார்த்தைக்கு விதியின் 4. மாந்திரீகம் வந்து 4ஆம் இடம் அறிகிறது. மாந்திரீகத்திற்கு 4வது விதியின் அறிகின்றது. அடுத்தது அருள்மறை. அருள்மறைக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 1 5 4 1 3 எல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ அருள்மறை. அருள்மறை விதியின் 4. அப்போ அருள்மறை 4 வேதத்தை தான் அருள்மறை என்று சொல்கின்றேன். ஆனால் அருள்மறை அருள்மறை அருள்மறையோட விதியின் 4. எங்கிருந்து வந்தேனே என்ற வார்த்தைக்கு விதியின் 9. அதற்குரிய எண்கிதம் 4 8 2 5 5 9 5 5 8 5 எல்லாம் கூட்டா 54. அதனுடைய விதி என்பது 9. எங்கிருந்து வந்தேனே என்ற வார்த்தைக்கு விதியின் 9. அங்கே போகிறேன் என்ற வார்த்தைக்கு இல்லை 2 வார்த்தை வருது. அங்கே போகிறேன் என்ற வார்த்தைக்கு விதியின் 4. அதற்குரிய எண்ணில் 1 8 2 5 2 9 6 எல்லாம் கூட்டா 31. அதனுடைய விதி என்பது 4. அங்கே போகிறேன் என்ற வார்த்தைக்கு விதியின் 4. அடுத்தது தந்தேன். தந்தேன் என்ற வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய விதியின் 2. அதற்குரிய எண்ணிலும் 7 5 8 6 எல்லாம் கூட்டா 29. அதனுடைய விதி என்பது 2. அப்போது தந்தேன் என்ற வார்த்தைக்கு விதியின் 2. அடுத்ததாக வந்து மாமணியே. மாமணியே என்ற வார்த்தைக்கு விதியின் 1. அதற்குரிய எண்களிடம் 8 1 7 3 எல்லாம் கூட்டா 19. அதனுடைய விதி என்பது 1. மாமணியே என்ற வார்த்தைக்கு விதியின் 1. அடுத்ததாக வந்து மாமலை. மாமலைக்கு வந்து விதியின் 8. மாமலைக்கு வந்து எண்களிடம் 8 1 8 எல்லாம் கூட்டாக 17. அதனுடைய விதி என்கிறது 8. மாமலை என்ற வார்த்தைக்கு விதியின் 8. மறுநாள். மறுநாள் என்ற வார்த்தைக்கு வந்து 4 எழுத்து. அதற்குரிய விதியின் 3. அதற்குரிய எண்களில் 1 1 6 4 எல்லாம் கூட்டாக 12. அதனுடைய விதி என்பது 3. அப்போ மறுநாள் என்ற வார்த்தைக்கு விதியின் 3. அடுத்ததாக வந்து மற்றொரு என்ற வார்த்தைக்கு வந்து விதியின் 3. அதற்குரிய எண்களில் 1 5 1 5 எல்லாம் கூட்டாக 12. அதனுடைய விதி என்பது 3. மற்றொரு என்ற வார்த்தைக்கு விதியின் 3. அடுத்தது வந்து வித்மகை. வித்மகைக்கு வந்து வித்மகை என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6 4 1 2 இதெல்லாம் கூட்டாக 13. அதனுடைய விதி என்பது 4. அப்போ வித்மகை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 4. அடுத்தது தீமிகை. தீமிகைக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6 1 2 இதெல்லாம் கூட்டாக 9. தீமிகை என்ற வார்த்தைக்கு விதியின் 9. அடுத்தது நிவேதனம். நிவேதனம் என்ற வார்த்தைக்கு வந்து 5 எழுத்து. அதற்குரிய விதிங்கிறது 2. அதற்குரிய எண்களிடம் 9 6 7 9 7 இதெல்லாம் கூட்டாக 38. அதனுடைய விதி என்பது 2. அப்போ நிவேதனம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2. அடுத்தது காரியம். காரியத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 8 4 2 7 எல்லாம் கூட்டா 21. அதோட விதி என்கிறது 3. காரியம் என்பது 3ஆம் இடம். காரியம்னா செத்த கருமாதியத்தான் காரியம்னு சொல்லுவாங்க. வேறு எங்கன்னா யாரும் எங்கே போகிற அப்படின்னா ஒரு காரியத்துக்கு போகிறேன்பாங்க, அவ்வளோதான். 2 3 இடத்துல பயன்படக்கூடிய வார்த்தை காரியம் என்ற வார்த்தைக்கு விதியின் 3. ஏன் இப்படி என்ற வார்த்தைக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய விதி 4. அதற்குரிய எண்கள் 2 6 2 6 9 6 எல்லாம் கூட்டா 31. அதோடைய விதி என்பது 4. ஆனாலும் நீ ஏன் இப்படி என்ற வார்த்தைக்கு விதி 4. கோரதாண்டத்துக்கு வந்து 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய விதிங்கிறது 7. அதுக்குரிய எண்கள் 6 3 5 3 5 5 7 எல்லாம் 34. அது கூட்டினா 34. ஒரு விதி என்பது 7. அப்போ கோரத்தாண்டம் என்ற வார்த்தைக்கு விதியின் 7.
அடுத்து அந்த மாதத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களிடம் 3, 7, 7 எல்லாம் கூட்டா 17. அதனுடைய விதி என்பது 8. அப்போ 8ஆம் இடம் கிரகங்கள் பலகீனம் அடைந்து விட்டால் அவர்களுக்கு வாதங்கள் தோன்றும். அதான் வாதத்துக்கு விதியின் 8. அடுத்தா பிடிவாதம். பிடிவாதத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 1, 6, 3, 7, 7 எல்லாம் கூட்டா 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ பிடிவாதத்துக்கு விதியின் 6. அடுத்ததாக முடக்குவாதம். முடக்குவாதத்துக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய விதியின் 8. அதற்குரிய எண்களிடம் 3, 5, 7, 3, 3, 7, 7 எல்லாம் கூட்டா 35. அதோடைய விதி என்பது 8. அப்போ முடக்குவாதம் வாதம் 8, முடக்குவாதம் 8. அப்போ 8ஆம் இடம் பலகீனம் அடைந்து விட்டால் அவர் வாதமும் வரலாம், முடக்குவாதமும் வரலாம். அதான் அந்த அஷ்டமாதிபதி அந்த 8ஆம் அதிபதி ஏதோ மறிவீடு சார்ந்து இருந்து விட்டால் அவர்களுக்கு வாதம், முடக்கவாதம் இதெல்லாம் ஏற்படும். ஆனால் அடுத்து பிடிவாதம், பிரதிவாதம். பிரதிவாதத்துக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்கள் தான் 1, 3, 8, 3, 7, 7 எல்லாம் கூட்ட 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ பிரதிவாதத்துக்கு விதியின் 2. 2ஆம் இடம் பிரதிவாதத்தை குறிக்கிறது. அடுத்தது ஆதரவு. ஆதரவுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 8, 7, 8, 7, 3, 7 எல்லாம் கூட்டா 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ ஆதரவு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 7. அடுத்தது வயநாடு. வயநாடுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய விதியின் 2. அதற்குரிய எண்கள் தான் 5, 2, 6, 7 எல்லாம் கூட்டா 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ வயநாட்டுக்கு விதியின் 2. அடுத்தது சூரல்மலை. சூரல்மலைக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 3, 3, 1, 1, 8 எல்லாம் கூட்டா 16. அதோடைய விதி என்பது 7. சூரல்மலையோட விதியின் 7. அடுத்தது முண்டக்கை. முண்டக்கைக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 3, 3, 5, 7, 5 எல்லாம் கூட்ட 23. அதோடைய விதி என்பது 5. இப்போ முண்டக்கையோட விதியின் 5. மேப்பாடி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3. அதற்குரிய எண்கள் 2, 6, 7, 6 எல்லாம் 21. அதோடைய விதி எண்கள் 3. அப்போ மேப்பாடிக்கு விதியின் 3. அடுத்தது பெயிலிப்பாளையத்துக்கு விதியின் 4. அதற்குரிய எண்ணிடம் 3, 8, 5, 7, 4, 7 எல்லாம் கூட்டா 31. அதோடைய விதி என்பது 4. அப்போ பெயிலிப்பாளத்துக்கு விதியின் 4. ஆனால் ஜாதகப்படை என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகிறது. 12 சாணத்துக்கும் 9 கிரகத்துக்கும் 20 நட்சத்திரத்துக்கும் ஆண்டோர் சொல்லப்பட்ட ஒரு சோதனை படங்களே வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். நான் உருவாக்கப்பட்டதால் தான் என்னுடைய சேனல் மூலமாக நான் சொல்லிட்டு வருகின்றேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. எல்லாமே ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஆரோக்கியம் அரியலூர் திருஞான ஜோதிடர். நாளை சந்திப்போம். வணக்கம்.